அகதா கிறிஸ்டியின் டிக் 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 டிக். அத்தியாயம் 31. 7 டயல்ஸ். மிக மெதுவாக பண்டில் நினைவு திரும்பினாள். கருமை படர்ந்த சுழன்றடிக்கும் சுற்றலைத்தான் அவளால் உணர முடிந்தது. தலைவலி. அதன் நடுநடுவே பதியம் போடப்பட்டிருந்தன வார்த்தைகளின் ஓசைகள். அவளுக்கு மிக பரிச்சயமான குரல். சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருந்தது. வலியும் மீறி தலையின் சுற்றலையும் கடந்து அப்படி என்னதான் அந்த குரல் சொல்லிக் கொண்டிருக்கின்றது என்பதை கவனிப்பதில் இறங்கினாள் அவள். டார்லிங், டார்லிங் பண்டில், ஓ டார்லிங் பண்டில், செத்துட்டாளா? ஆமாம், எனக்கு தெரிஞ்சிருச்சு, அவ செத்துட்டா. ஓ மை டார்லிங் பண்டில், டார்லிங் டார்லிங், உன்னை நான் அத்தனை காதலிக்கிறேன் பண்டில், டார்லிங் ப்ளீஸ். பண்டில் அசையவே அசையாது கண்கள் இறுக்கமாய் மூடிக்கொண்டு படுத்தே கிடந்தாள். ஆனால் இப்பொழுது அவளுக்கு முழுசாய் நினைவு திரும்பியிருந்தது. பில்லின் கைகள் அவளை அவனுடன் இறுக்கமாக்கி கொண்டிருந்தது. பண்டில் டார்லிங், ஓ என்னருமை பண்டில் டார்லிங், ஓ மை டியர் லவ், ஓ பண்டில் பண்டில், நான் இப்போ என்ன பண்ணுவேன்? ஓ என் ஒரே ஒரு பண்டில் டார்லிங், என் சொந்த இனிய பண்டில், ஓ காட், இப்போ நான் என்ன பண்ணுவேன்? நான் அவளை கொன்னுட்டேன், நானே அவளை கொன்னுட்டேன். பண்டில் பேசினாள். நோ, நீ கொல்லல, சில்லி, முட்டாள். பில் தாள முடியாத ஆச்சரியத்தை உள்ளடக்கிய ஓசையை எழுப்பினார். ஹா? பிறகு பண்டில், நீ உயிரோடு இருக்க? அப்கோர்ஸ், நான் உயிரோடு தான் இருக்கேன். எவ்வளவு நேரமா? அதாவது எப்போ நீ நினைவு திரும்பின? 5 நிமிஷத்துக்கு முன்னாடி. ஏன் நீ கண்ணை திறந்து கூட பார்க்கல? இல்லை 2 வார்த்தையாவது பேசியிருக்க கூடாதா? அப்படி பண்ண விரும்பலை. நான் கொண்டாடிக்கிட்டு இருந்தேன். எதை? டார்லிங்கை. நீ பெனாத்தின அனைத்தையும் அத்தனை அழகா அட்சர சுத்தமா உன்னால் மறுபடியும் சொல்ல முடியாது. சுய கௌரவம் உனக்கு அவ்வளவு இருக்கு பண்டில். உனக்கு இதில் ஆட்சேபனை கிடையாதே. உனக்கு தெரியுமா, உன்னை நான் அவ்வளவு விரும்புகிறேன், பல நாட்களா. ஆனால் அப்படி அதை உன்கிட்ட சொல்ல தான் நான் துணியலை. முட்டா பயலுங்க என்றாள் அவள். ஏன்? நீ பதிலாக என்னை பார்த்து சிரிச்சிடுவேன்னு நினச்சேன். அதாவது உனக்கு சாதுரியம் இருக்குது, புத்திசாலித்தனம் இருக்குது, நீ நல்ல பெரிய ஆளாக பார்த்து கட்டிக்கலாம், சார்ஜ் லோமக்ஸை போல என ஆலோசித்தாள் அவள். அவனை போல ஒரு முட்டாள் கருதிய மனசில் வச்சுக்கிட்டு நான் சொல்லலை. ஆனால் உண்மையிலேயே புத்திசாலி ஒருத்தனுக்கு உகந்த அருமையானவளா நீ இருக்கலாமே, முடித்தார் பெல். நீ ஒரு அருமையான ஜீவன் பெல். ஆனால் பண்டில், உண்மையா உன்னால் அது முடியுமா? அதுக்கு உன்னை நீ முழுக்க ஒப்படைக்க முடியுமா? எதுக்கு என்னை முழுமையாக நான் ஒப்படைக்கணும்? கல்யாணத்துக்கு? நான் ரொம்ப தலைக்கணம் பிடிச்சவன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் உன்னையும் நான் விரும்புகிறேன் பண்டில். நான் உன்னை அடிமையா, இதுபோல் உனக்கு நான் எதுவாகவும் இருப்பேன் பண்டில். நீ நாய் போல தான் இருக்க என்றாள் பண்டில். கழுக்கென்று சிரித்தாள். எனக்கு நாய்களை பிடிக்கும். அவை நட்பா, கருணையா, கதகதப்பான இதயத்தோடு பழகும். எனக்கெனவோ உன்னை மணமுடிக்க என்னை நானே இழுத்து வந்து ஒப்படைக்க முடியும்னு நினைக்கிறேன் பெல். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் என்னை நானே இழுத்து வரணும். பண்டிலை பெரும் ஆச்சரியம் பொங்க பார்த்தான் பெல். பண்டில், நீ மறுபடியும் மாறிட மாட்டல்ல? ஹுஃப் என்றாள் பண்டில். நான் மறுபடியும் மூச்சையாகி விடுவேன் போல இருக்குது, அறுக்காத. பண்டில் டார்லிங் என்று அவளை தன்னுடைய கரத்துக்குள் இறுக்கி கொண்டான் பெல். அவனிடம் நரம்பதிர்வு தெரிந்தது. பண்டில், இது நிச்சயம்தானே? உனக்கு என்னை நான் எத்தனை தூரத்துக்கு காதலிக்கிறேன்னு தெரியாது. ஓ பெல் என்றாள் பண்டில். இதுக்கு பிறகு பல நிமிடங்களுக்கு நீண்ட உரையாடலின் சார அம்சத்தை விளக்கம் தேவையில்லை. திரும்ப திரும்ப சொன்னதையே சொன்ன வகையில்தான் அது போனது. கடைசியில் அவளை விடுவித்த போது கூட 20வது தடையாக, நீ என்னை நிச்சயமாக காதலிக்கிறதானே என்றார் பெல். எஸ் எஸ் எஸ்
இப்போ நாம் கொஞ்சமாவது புத்திசாலித்தனமாக பேசுவோமே. இன்னும் தலையை உடைக்கும் வழி இருக்கு எனக்கு. மண்டையை உடையும்படி உன்னால் நான் தாக்கப்பட்டிருக்கேன். இந்த விஷயங்கள்லேருந்து நாம் தப்பிச்சாகணும். நாம் எங்கே இருக்கோம்? மேலும் என்ன ஆச்சு? முதல் தடவையாக சுற்றி இருப்பவற்றை கவனிப்பதில் இறங்கினாள் பண்டல். ரகசிய அறையில் இருவரும் இருப்பதை குறித்து கொண்டாள். கதவு மூடப்பட்டிருந்தது. பூட்டப்பட்டிருக்கலாம். எனில் இருவரும் கைதிகள். பண்டலின் கண்கள் மறுபடியும் பில்லின் மீது பதிந்தன. நடுங்காத கண்களோடு அவளையே அவர் பார்த்து கொண்டிருந்தார். பில் டார்லிங் என்றாள் பண்டல். கட்டுப்படுத்திக்கோ. நாம் முதல்ல இங்கிருந்து கிளம்பியாகணும். ஓ என்றார் பில். எஸ், தட்ஸ் ஆல் ரைட். இதில் ஒன்றும் சிக்கல் கிடையாது. காதலில் இருப்பதால் உனக்கு இப்படி நினைக்க வைக்குது என்றாள் பண்டல். எனக்கும் உன்னை போலவே தான் இருக்கு. என்னவோ எதுவும் ஈஸி போலவும் சாத்தியம் போலவும். அதே அதே என்றார் பில். இப்போ நம்புறேன் நீ என்னை விரும்புகிறேன்னு. ஸ்டாப் பில் என்றாள் பண்டல். மறுபடியும் ஆரம்பத்திலிருந்து நம்ம உரையாடலை துவங்கினோம்னா எவ்வித புத்திசாலித்தனமான உரையாடலும் இடம்பெற முடியாது. நீ உன்னையே கட்டுப்படுத்திக்கிட்டு இங்கிருக்கும் நிலை பற்றி பேசலைன்னா நான் என் மனசை மாற்றிக்க வேண்டியிருக்கும். ஐயோ, அப்படி நடக்க நான் விடமாட்டேன். எத்தனை பண்ணி உன்னை நான் அடைஞ்சிட்ட பிறகு உன்னை நான் மறுபடியும் கை கழுவ விட்டுடும் அளவுக்கு முட்டாளாவா இருப்பேன்? இப்போ கவனி பில், நாம் இங்கிருந்து கிளம்பியாகணும். சொல்கிறேன்ல, அது சுலபம். உடனேயே நான் பண்டில் அவருடைய கையில் கொடுத்த ஒரு அழுத்தத்துக்கு அடிபணிந்து பேச்சை உடைத்தார் அவர். குறிவைத்து கவனித்தபடி முன்னுக்கு வளைந்தாள் அவள். எஸ், அவள் கவனித்தது தவறில்லை. கதவில் சாவி நுழைக்கப்பட்டு அது திருக்கப்பட்டது. அறைக்கு வெளியே ஒரு காலடி கேட்டது. பண்டில் அவளுடைய மூச்சினை இறுக பிடித்து கொண்டாள். ஜிம்மிதான் இவர்களை காப்பாற்ற வந்து கொண்டிருக்கின்றானா அல்லது அது வேறு யாராவதா? கதவு திறக்கப்பட்டது. கருப்பு தாடி மாஸ்கோ ராஸ்கி நுழைவாயிலில் நின்று கொண்டிருந்தான். பில் உடனடியாய் சில அடிகள் எடுத்து வைத்து பண்டிலுக்கு முன் போய் நின்றார். கவனி என்றார். நான் ஓரிரு வார்த்தைகள் உன் கூட பேசணும். ரஷ்யன் ஓரிரு நிமிடங்களுக்கு மறுபதில் ஒன்றும் தரவில்லை. நீண்டு சிடுக்காயிருந்த அவனது தாடியை தட்டிய வண்ணமாய் இருந்தான் அவன். தனக்குள் தானே சிரித்து கொண்டும் இருந்தான். சோ என்றான் இறுதியாய். இதுதான் விஷயமா? ரொம்ப நல்லது. அந்த பொண்ணு என்னோட வர ரொம்ப விரும்புவா. பரவாயில்ல பண்டில் என்றார் பில். விஷயத்தை என்கிட்ட விட்டுடு. நீ இந்த பைய கூட போ. யாரும் உன்னை தாக்கிட முடியாது. சொல்றத கேளு. நான் என்ன பண்றேன்னு எனக்கு தெரியும். பண்டில் மதிப்பு கொடுத்து எழுந்து கொண்டாள். பில்லின் குரலில் தொனித்த அந்த அதிகார தோரணை அவளுக்கு மிக புதுசு. அவர் சொல்வதில் முழு நிச்சயத்தன்மையுடனும் மேலும் சூழ்நிலையை தனது கட்டுக்குள் வைத்திருக்கும் நம்பிக்கையுடனும் ஸ்திரமாய் இருந்தார். இத்தனை நம்பிக்கையுடன் செயல்பட பில்லிடம் அப்படி என்ன செய்தி இருக்கின்றது? அல்லது அப்படி என்ன இருப்பதாய் அவர் நினைத்துள்ளார் என வியந்தாள் பண்டில். ரஷ்யனை தாண்டி கதவை கடந்தாள் அவள். கதவை அரைந்து தாளிட்டு பூட்டிவிட்டு அவளை தொடர்ந்தான் அவன். இந்த பக்கம் ப்ளீஸ் என்றான். இப்படி சொல்வதில் படிக்கட்டுகளை அவன் சுட்டிக்காட்ட அங்கிருந்த தளத்திற்கு நடந்தாள் அவள். அங்கு கசமுசவென்று கிடந்த ஒரு அறைக்குள் அவள் போகுமாறு வழிகாட்டப்பட அந்த அறை ஆல்பர்ட்டின் படுக்கை அறையாய் இருக்க வேண்டும் என அவள் எடுத்துக்கொண்டாள். மாஸ்கோரஸ்கி சொன்னான், நீங்க இங்க அமைதியா காத்திருக்கணும். துளி சப்தம் வரக்கூடாது. பிறகு அவ்வறையை விட்டு வெளியேறி கதவை மூடி பூட்டிக்கொண்டான் அவன். பண்டில் ஒரு நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டாள். இன்னும் அவளுக்கு தலை வின் வின் என்று அடித்து கொண்டிருந்தபடியால் தொடர்ந்து எந்த சிந்தனையும் தாக்குப்பிடிக்க அவளால் முடியவில்லை. பில் அவருடைய கட்டுப்பாட்டுக்குள் நிலைமை முழுவதும் வைத்திருப்பது போலவே தோன்றியது. எனவே உடனடியோ அல்லது சற்று காலந்தாழ்த்தியோ யாராவது வந்து அவளை விடுவிப்பார்கள் என்றே பண்டிலுக்கு பட்டது. நிமிடங்கள் கடந்தன.
பண்டலுடைய கை கடிகாரம் நின்று போயிருந்தது. ஆனாலும் ரஷ்யன் வந்து அவளை உள்ளே விட்டு சென்று 1 மணி நேரம் கடந்திருக்க வேண்டும் என்றே அவள் எண்ணினாள். என்ன நடக்கின்றது? சொல்லப்போனால் அப்படி என்னதான் நடந்துள்ளது? ஒரு வழியாக படிக்கட்டுகளில் காலடி தடங்களை அவள் கேட்டாள். மறுபடியும் அதே ரஷ்யன். மரியாதை நிமித்தமாய் அவளிடம் பேசினான் அவன். மிஸ் ஏலின் பிராண்ட், 7 டைல்ஸ் கழகத்தின் ஓர் எமர்ஜென்சி மீட்டிங்கு நீங்களும் வரவேண்டியுள்ளது. ப்ளீஸ் ஃபாலோ மீ. படிகள் இறங்கிய அவன் வழிகாட்டி கொண்டு போக பண்டில் தொடர்ந்தாள். ரகசிய அறையின் வழியை அவன் திறந்து காட்ட பண்டில் அதனுள் நுழைந்தாள். அப்படி பண்ணும்போதே மூச்சினை ஆச்சரியத்தில் பிடித்து கொண்டாள் அவள். அலமாரியின் சிறு துவாரம் வழியாக அவள் அன்று கண்ட காட்சியின் சிறு தோற்றத்தை இப்பொழுது மீண்டும் 2வது முறையாக அவள் கண்டாள். முகமூடி போட்டிருந்த உருவங்கள் மேஜையை சுற்றிலும் உட்கார்ந்திருந்தன. திடுதிப்பென்று இப்படி ஒரு காட்சியை கண்டதால் பின்னுக்கு தள்ளப்பட்டவளாய் அவள் அங்கு அப்படியே நின்று போயிருக்க மாஸ்கோரோஸ்கி அவனுடைய இடத்துக்கு நழுவி போய் உட்கார்ந்து கொண்டான். அப்படி பண்ணும்போதே அவனுடைய முகமூடி கடிகாரத்தை சரி செய்து பொருத்தி கொண்டான். ஆனால் இம்முறை தலைவருக்கான மைய நாற்காலி நிரப்பப்பட்டிருந்தது. நம்பர் 7 அவனுக்குண்டான இடத்திலிருந்தன. பண்டிலின் மனசு குதிரை ஓட்டம் ஓடியது. அவனை பார்த்தபடி அவனுக்கு எதிரிலேயே நின்று கொண்டிருந்தாள் பண்டில். கடிகார டயல் கொண்ட அவனுடைய முகத்தினை மறைத்திருந்த முகமூடி அவனது முக லட்சணங்களை மறைத்தது. சலனமே இல்லாது அவன் உட்கார்ந்திருந்தாலும் அவனிடமிருந்து மாபெரும் தலைமை சக்தி கதிர்வீச்சாய் 4 திசைகளிலும் பாய்வதாய் உணர்ந்தாள் பண்டில். அவனது அசைவற்ற தன்மை இயலாமையினால் உருவான அசைவற்ற தன்மை அல்ல. எனவே அவன் பேசிவிடக்கூடாதா? ஏதாவது சைகையேனும் பண்ணிவிடக்கூடாதா? ஏதேனும் அங்க அசைவாவது தந்துவிடக்கூடாதா என பைத்தியமாய் வேண்டினாள் அவள். இப்படி வலைக்கு நடுவே தன்னுடைய இரைக்காக காத்திருக்கும் ஓர் 8 கால் பூச்சி போல அவன் ஏன் உட்கார்ந்திருக்க வேண்டும் என்று வெதும்பினாள். மிஸ் ஏலின், இந்த ரகசிய கழகத்தின் நடுவில் நீங்கள் ஓர் அழையா விருந்தாளியா வந்து நின்றுக்கிட்டு இருக்கீங்க. எனவே இங்கே உங்களுடைய நிலைப்பாட்டினை நீங்கள் புரிந்து கொள்வது நல்லது. நீங்களே பார்க்கலாம். அதோ அங்கே நம்பர் 2 இடம் காலியாக இருக்கு. அந்த இடம்தான் உங்களுக்காக ரிசர்வ் பண்ணப்பட்டிருக்கு. பண்டில் மூச்சடைத்து போனாள். நடப்பதெல்லாம் நம்ப இயலாத அற்புதமான தீக்கனவாயிருந்தது அவளுக்கு. பண்டிலையும் ஒருத்தன் வந்து ரகசிய கொலைக்குற்ற கும்பலில் சேருமாறு கேட்பதும் சாத்தியம்தானா? ஒருவேளை இதே பேரம் பில்லிடமும் பேசப்பட்டு அவன் அதை ஒதுக்கி தள்ளியிருக்க கூடுமோ? என்னால் இதை ஏற்றுக்க முடியாது, பட்டென்று அரைந்து விட்டாள் பண்டில். பட்டுன்னு பதில் பேசாதீங்க. இப்படி சொன்ன மாஸ்கோரோஸ்கி அவனுடைய முகமூடிக்கு கீழே குறிப்பிடும்படியாய் நகைத்து கொண்டிருப்பான் என்று தோன்றியது பண்டிலுக்கு. எதை நீங்கள் புறக்கணிச்சிட்டிருக்கீங்கன்னு லேடி எய்லின் உங்களுக்கு இன்னமும் சரிவர தெரியலன்னு நினைக்கிறேன். அது என்னன்னு என்னால் துல்லியமாக யூகிக்க முடியுது. உங்களால் இந்த குரல் நம்பர் 7இன் குரல். இக்குரல் அவளுடைய மூளைக்குள் மெல்லிசாய் யாரையோ அடையாளம் காட்டி மறைந்தது. நிச்சயமாய் அவளுக்கு இக்குரல் தெரிந்துதான் இருக்கின்றதா? மிக மெதுவாக தன்னுடைய கையினை முகம் வரை தூக்கி போன நம்பர் 7 முகமுடியை விலக்கி உருவுவதில் இறங்கினான். பண்டில் அவளுடைய மூச்சுக்காற்றினை இழுத்து பிடித்து கொண்டாள். கடைசியில் யார் அந்த ஆள் என்பதை அவள் தெரிந்து கொள்ளப் போகின்றாள். முகமூடி விழுந்தது. உணர்ச்சிகளை பிரதிபலிக்காத மரம் போன்ற முகம் கொண்ட சூப்பரண்டென்டன்ட் பேட்டிலின் முகத்தினை இப்பொழுது பார்த்து கொண்டிருந்தாள் பண்டில். அகதா கிறிஸ்டியின் டிக் 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 டிக். அத்தியாயம் 32. மூச்சையான பண்டில். ஆஹா, அது சரி என்றார் பேட்டில். மாஸ்கோரோஸ்கி எழுந்து பண்டிலை நெருங்குவதை பார்த்து, அவங்களுக்கு ஒரு சேர் கொண்டு வா,
அவங்க ஷாக் ஆகியிருக்காங்க, எனக்கு தெரியுது. பண்டில் இருக்கைக்குள் புதைந்து போனாள். ஆச்சரியத்தின் காரணமாக மறுத்து மயக்கம் கொண்டவளாய் ஆனாள் அவள். பேட்டில் அவருக்கே உரித்தான பிரத்யேகமான சாந்தமான அதே சமயம் குழறாத நடையில் பேசிக்கொண்டே போகலானார். என்னை பார்ப்பீங்கன்னு நீங்கள் எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க லேடி எய்லின் என்றார். நோ, அதே போல இங்கே உட்கார்ந்திருக்கிற சிலரையும் நீங்கள் எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. ஒரு வகையில் சொல்லப்போனால் மிஸ்டர் மாஸ்கோரஸ்கி என்னுடைய சேனை தலைவனாக இயங்கிக் கொண்டிருக்கிறார். இதற்கு தேடுதல் பற்றி அவருக்கு முழுக்கவும் அறிதல் இருந்தது. ஆனால் மற்றவர்கள் எல்லாம் அவர் கட்டளைக்கு இணங்கி குருட்டாம்போக்கில் ஒத்துழைக்க இறங்கினவங்க. இன்னமும் பண்டில் ஒரு வார்த்தை பேசவில்லை. பேசவே நாக்கை எழ வைக்க முடியாத அளவுக்கு இங்கு நடக்கும் அத்தனையும் அவளுக்கு மிகவும் புது அனுபவம். அவளையும் அவளுடைய நிலையையும் புரிந்து கொண்டவரைப் போல் தலையசைத்தார் பேட்டெல். முதல் வேலையா உங்களுக்குள்ள நீங்களா முடிவு பண்ணிருக்கிற சில ஸ்திரமான யூகங்களிலிருந்து நீங்க முதல்ல வெளியாகணும்னு நான் நினைக்கிறேன் லேடி எய்லின். இந்த கும்பல் பற்றி உங்க யூகத்தையே எடுத்துக்கங்க. இதெல்லாம் புத்தகங்களில் வரும் பொதுவான சமாச்சாரம்னு எனக்கு தெரியும். தலைமை நாற்காலியில் ஒரு தலைவன், அவனை பற்றி அவன் கூட்டத்துக்கே எப்பவும் ஒரு செய்தியும் தெரியாது, அவனை எப்பவும் எந்த கூட்டாளியும் பார்க்கவும் மாட்டான். இப்படியெல்லாம் நிஜத்தில் இருக்கலாம். ஆனால் இப்படிப்பட்ட வர்ணிப்புக்குட்பட்ட எந்த கும்பலையும் நான் இதுவரை பார்த்ததே கிடையாது என்பதை மட்டும் சொல்லுகிறேன். ஆனால் உலகத்தில் சகல விதமான குதூகலங்கள் இருக்கு லேடி எய்லின். இலசுங்க, அதுவும் இப்படிப்பட்ட கதைகளை படிக்கும் இலசுங்க தங்களையும் அதே போன்ற வீர தீர சாகசக்காரனா நினச்சிக்கிட்டு அப்படிப்பட்ட கோதாவில் இறங்கிடுதுங்க. இப்போ எவ்விதமான துப்பறியும் பட்டமோ அனுபவமோ அற்ற ஒரு இளவட்ட கூட்டம் அப்படிப்பட்ட பட்டத்தை வாங்கி வச்சிருக்கும் எங்களுடைய துறைக்கு பண்ணிருக்கிற ஒப்புயர்வற்ற ஒத்தாசையை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் மிஸ். நிஜ ஆபத்தை, அதுவும் எப்படி உயிர் குடிக்கும் நிஜ ஆபத்தை சந்திக்க தயாராக இருந்தாங்க. எதுக்காக? பின்வரும் காரணங்களுக்காக. ஆபத்தின் மீதிருந்த மோகத்தால் அதை சந்திச்சே ஆகணும் என்னும் காதலால், மேலும் அவர்கள் சார்ந்த நாட்டுக்கு ஏதாவது உபகாரம் பண்ணினதா இருக்கணும் என்னும் சத்தியமான ஆவலால். இப்போ உங்களுக்கு நான் அறிமுகம் தொடங்க போகிறேன். லேடி எய்லின், முதல்ல மிஸ்டர் மாஸ்கோரஸ்கி. பேச்சுவாக்கில் நானே அவரை பற்றி சொல்லியாச்சு. அவர்தான் கிளப்பை நடத்துகிறார். இது உங்களுக்கே தெரிஞ்சது தான். இவர்தான் நமது விலைமதிப்பற்ற இங்கிலாந்து சேனை நம்பர் 5 ஹங்கேரி தூதரகத்தின் பிரபு ஆந்த்ராஸ் கெரால்டு வேட்டின் நெருக்கமான உயிர் தோழன். நம்பர் 4 பிலிப்ஸ் பத்திரிகையாளர். நம்பர் 3. இங்கு அவர் புன்னகைத்தபடி நிறுத்திக்கொள்ள பிடிபட்ட ஆடு போல தோன்றிய பில் எவர்ஸ்லேயின் முகத்தை பார்த்து ஸ்தம்பித்து போனாள் பண்டில். நம்பர் 2 என்று தனது ஆழ்ந்த குரலில் தொடர்ந்து கொண்டிருந்த பேட்டில் இப்பொழுது ஒரு காலியான இடமாதான் இருக்கும் என்றார். அது மிஸ்டர் ரொனால்ட் தேவராக்ஸ் உடையது. இந்த நாடு இதுவரை சந்தித்திராத அளவுக்கான தேசப்பற்று கொண்ட மனிதன். நம்பர் 1. ஓகே, நம்பர் 1 இன்னொரு ஜென்டில்மேனான கேரால் வேட்டுடையது. அவருடைய இடம் தேவையானதுக்காக, அனுஷ்டிப்புகளுக்காக, பிறகு ஒரு பெண்மணியால், அவர் அளவு உத்தமத்தன்மை கொண்ட ஒரு பெண்மணியால்
நிரப்பப்பட்டுள்ளது. இறுதியாய் ஒரு முகமூடி கழட்டப்பட அதிக ஆச்சரியங்களற்று அந்த அழகுமிகு கருப்பு முகத்தை பார்த்தாள் பண்டில். ராட்ஸ்கி, இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வீர தீர சாகச வீராங்கனையா நீங்க இருப்பீங்கன்னு எனக்கு முன்னமே தெரிஞ்சிருக்கணும். ஆனா உனக்கு இன்னமும் உண்மை என்னன்னு தெரியல பண்டில் என்றார் பில். பண்டில், இது பேப் ஜெயின் மாவர். இவங்களை பற்றி நான் உங்ககிட்ட பேசினதை பற்றி, என்ன மாதிரியான நடிகை எல்லாம் சொன்னதை பற்றி நினைவிருக்கு இல்ல? அதை இவங்க நிரூபிச்சு காட்டிட்டாங்க. இதேதான் என்று தனக்கான புகழுரையை அங்கீகரித்தாள் மாவர். ஆனால் இதில் நான் இறங்கினது வெறும் சாகசத்துக்காக மட்டும் கிடையாது. ராணே கூட நான் மிக அன்பா நிச்சயம் பண்ணப்பட்டேன். அவரை கொன்னவனை கையும் களவுமா பிடிக்க நானும் ஏதாவது பண்ணணும் இல்லையா? நான் திகைச்சு போயிருக்கேன் என்றாள் பண்டில். இங்கே எதுவுமே நான் நினைச்சது போல இல்லை. எல்லாம் ரொம்ப சிம்பிள் எய்லின் என்றார் சூப்பரண்டென்டன்ட் பேட்டில். துருதுருன்னு ஏதாவது துப்பறிய தேடிக்கிட்டு இருந்த ஒரு இளைஞர் கூட்டத்தால் இந்த முழு சமாச்சாரமும் ஆரம்பமானது. இப்படி முதல்ல என்னை வந்து பிடிச்சது மிஸ்டர் பேட். ஒரு கழகம் ஆரம்பிக்கலாமான்னு கேட்டார். ரகசிய துப்பறியும் சேவை பண்ண ஆவலா இருக்கிற சில பேரை கொண்டு அமைக்கப்படும் கழகம் அதுன்னு குறிப்பிட்டார். அதெல்லாம் மிக ஆபத்தானதுன்னு நான் எச்சரித்தேன். ஆனால் அந்த என் ஆலோசனைக்கு அவர் மதிப்பு தரலை. அவரை நம்பி இந்த கழகத்துக்குள்ள வந்து சேரும் எவருக்கும் இந்த முன்னெச்சரிக்கை தரப்படணும்னு தான் வெளிப்படையாக சொல்லிட்டேன். மிஸ்டர் பேட்டின் எந்த ஒரு நண்பரையும் கூட இந்த எச்சரிக்கை நிறுத்தலை. இப்படியாக கழகம் ஆரம்பமானது. ஆனால் இந்த கூத்து முழுவதுக்குமான குறிக்கோள் தான் என்ன என்று கேட்டாள் பண்டில். எங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஆள் தேவைப்பட்டான். மிக அவசரமாக தேவைப்பட்ட ஆசாமி அவன். அவன் ஒன்றும் சாதாரண குற்றவாளி கிடையாது. ஒரு சமாசாரத்தை தேடி, சர்வதேச சமாசாரம், அதை தேடி அவன் வெளியே போயிருந்தான். ரொம்ப ரகசியமாக பாதுகாக்கப்பட வேண்டிய கண்டுபிடிப்புகள் ஏற்கனவே 2 முறை களவாடப்பட்டிருக்கு. உள்ளூர என்னென்ன நடக்குதுன்னு அறிதல் உள்ள ஒரு ஆளால் தான் அவை களவாடப்பட்டிருக்கு என்பது சர்வ நிச்சயம். துப்பறியும் மேதைகள் முயற்சி பண்ணி அலசினாங்க. தோல்விதான் மிச்சம். அப்புறம் எவ்வித துப்பறியும் பயிற்சிகளும் இல்லாத கழகம் கையில் எடுத்துக்கிச்சு, ஜெயிச்சிடுச்சு. எஸ், ஆனால் நுனி சிராய்ப்பு இல்லாமல் அவங்க வெற்றி அடைஞ்சிடலை. அந்த ஆள் ஆபத்தானவன். 2 உயிர்கள் அவனுக்கு இரையாகின. ஆனாலும் அவ்விரு கொலைகளையும் கூட அவன் தப்பிச்சிருக்கான். 7 டயல்ஸ் இதை விடுவதா இல்லை. நான் சொன்ன மாதிரி ஜெயிச்சிட்டாங்க. கடைசியாக அந்த ஆள் கையும் களமுமா பிடிபட்டுட்டான். தேங்க்ஸ் டு பில் எவர்ஸ்லே. யார் அவன் என கேட்டாள் பண்டில். எனக்கு அவனை தெரியுமா? உங்களுக்கு அவனை ரொம்ப நல்லாவே தெரியும் லேடி எய்லின். அவன் பேரு ஜிம்மி தேசிகர். இன்னைக்கு மதியானம் அவன் கைது செய்யப்பட்டாச்சு. அகதா கிறிஸ்டி